ஹெல்த் வைஸ் பார்த்தீங்கன்னா நான் ஹிப் பெல்ட் போடாமல் என்னால் நிற்கவும் முடியாது, உட்காரவும் முடியாது. கழுத்து வலி பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும். எப்போவுமே ஒரு பேண்டேட் போட்டுட்டு தான் சுற்றுவேன். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் அது எதுவுமே இப்போ போடாமல் தான் நிற்கிறேன். ஃபஸ்ட்டு டே வந்து கிளாஸ் அட்டன் பண்ணும்போதே அந்த டிஸ்கம்ஃபர்ட்ஸ் எல்லாமே எனக்கு போயிடுச்சு. லைக் ஹீலிங் வந்துட்டு இப்போ என்னோட கிளினிக்கல் ப்ராக்டிஸில் வந்துட்டு மெடிசன்ஸ் கொடுக்கும்போது மாஸ்டர் சொல்லி கொடுத்த இந்த ஹீலிங் ப்ராசஸ் அதுவும் சேர்ந்து கொடுக்கும்போது நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்குது. ஸோ கண்டிப்பாக எல்லாருக்கும் பெனிஃபிஷியலாக இருக்கும். பர்சனலாக, ஃபேமிலியில், ஹெல்த் அண்ட் வெல்த் எவ்ரிதிங். ஆரோக்கியம் நானுக்கு எங்கள் சார் வந்து ஒரு தண்ணி ஹீல் பண்ணி கொடுத்தாரு. அதுலேருந்து எனக்கு டைஜஷன் பிரச்சனையே கிடையாது. அதுக்கு முன்னாடி எனக்கு கேஸ் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். இப்போலாம் பார்த்தீங்கன்னா 2 பிளேட் பிரியாணி சத்தம் இல்லாமல் உள்ளே போயிருக்கு. ஹெல்த் ஆஸ்பெக்டில் சொல்கிறேன். கொஞ்சம் சாப்பிட்டாலும் எனக்கு அது ஒரு குறிப்பிட்ட லெவல் வரைக்கும் தான் இருக்கும், மீதி வெளியில் வந்துடும். ஒரு உதாரணத்துக்கு 4 இட்லி சாப்பிட்றேன்னா என்னோட கெப்பாசிட்டி 2 இட்லினா 2 இட்லி மட்டும்தான் வயிற்றுல, மீதி 2 இட்லி அசால்ட்டாக அப்படி போய் துப்பிட்டு வந்துடுவேன். 2 இட்லி அசால்ட்டாக வாமிட் வந்துடும். ஆனால் இப்போ அப்படி இல்லை, 2 பிளேட் ஆனாலும் கரெக்டாக கம்ஃபர்ட்டாக ஹெல்த் வைஸில் ரெக்கவர் ஆகிருக்கேன். நான்லாம் மறந்து போயிருக்கிறேன் பொற்கொடி மேடம்லாம் பார்த்து. ஏன்னா சாதாரணமாக ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சாதாரண ஃபேமிலியிலேருந்து வந்துட்டு அசால்ட்டாக சொல்கிறாங்க எனக்கு இந்த ஹெல்த் ப்ராப்ளம் சரியாயிடுச்சு, நான் இத்தனை பேரை ஹீல் பண்ணியிருக்கேன்ட்டு. அப்போது பாசிபிள் ஆகிருக்கு எல்லாருக்குமே. அடுத்தது எனக்கு ஃபைனல் லாஸ்ட் டே அன்னைக்கு நம்ம அண்ணன் ரயில்வே கேன்டீன் அண்ணன் மிரள விட்டார். எனக்கு ப்ராமிஸாக ஒரு 2 வாரமாக 15 நாளாக இந்த ஷோல்டர் பெயின் அவ்வளோ பெயின் இருந்ததுங்க, ரொம்ப பெயின். ஹீலிங் முடிச்சு எந்திரிக்கலான்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. எந்திரிச்சு பார்க்குறேன், அப்படி மிராக்கலாக இருந்துங்க. இந்த பக்கம் ஷோல்டர் பெயின் சுத்தமாக கிடையாது. ஸோ இப்போ ஹீலிங்கிறது எந்த அளவுக்கு என்னால் கொடுக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் கூட இருந்தது. எனக்கு என்னுடைய பொண்ணு ஒரே ஒரு இன்சிடெண்ட் மட்டும் சொல்லிடுறேன். அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 நாளாக உள்ளுக்குள்ளே ஃபீவர் இருந்திருக்கு. அவங்களுடைய ஹீலிங் கொடுக்குறேன். ஹீலிங் கொடுத்துட்டு படுத்தாங்க. அடுத்த 5 நிமிஷம் ஃபீவர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. டோட்டல் பாடி அவங்களுக்கு அதை எதிர்க்கிற எந்த அளவுக்கு எனர்ஜி ஜென்ரேட் ஆயிருக்குன்னா, போர்வை போத்தனாலும் செம்ம ஹீட். ஒரு நாள் ஃபுல்லாக ஈவினிங் கூட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு செக் பண்ணும்போது தான் தெரியுது அவங்களுக்கு எந்த அளவுக்கு உள்ளுக்குள்ளே இருந்திருக்குன்ட்டு. ஸோ ஹீலிங்கோட எனர்ஜி என்ன, நம்ம மனதோட எனர்ஜி என்ன, நம்ம கையில் கொடுத்துருக்கிற அஸ்திரம் எந்த மாதிரி. ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுத்தாரு மாஸ்டர். அதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து மாஸ்டரை பார்க்குறேன். ரிலாக்ஸேஷன் கொடுக்கும்போது எனக்கு இருந்த ஷோல்டர் பெயின் அவ்வளோ ரிலீஃப் ஆச்சு. கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸாக இருக்கக்கூடிய இந்த ஃப்ரோசன் ஷோல்டர். இன்ஃபேக்ட் வந்துட்டு எல்லாத்துக்கும் மெடிசன் எடுப்பேன், மெடிசனும் ஒர்க் ஆகாது. டயபெட்டிஸு, பிபி, கண் ரிலேட்டட் இஷ்யூ, கிட்னி ரிலேட்டட் இஷ்யூ, அது இதுன்னு மெடிசின்ஸும் ஒர்க் ஆகாத ஸ்டேட்டஸில் இங்கே வந்து இந்த ப்ராக்டிசஸை பண்ணும்போது மெடிசின் ஒர்க் ஆக ஆரம்பிச்சதுங்க. மெடிசின் ஒர்க் ஆக ஆரம்பிச்சது. டயபெட்டிஸ் அண்டர் கண்ட்ரோல், பிபி அண்டர் கண்ட்ரோல், கிட்னி எல்லாம் வந்துட்டு இங்கேருந்து அங்கே போயிடுச்சு, அங்கேருந்து அங்கே போயிடுச்சுன்னாங்க. சரி, அங்கேருந்து ரிவர்ஸ் பண்ணி கூப்பிட்டு வந்து இன்னைக்கு இந்த இடத்துல வச்சாச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஃபிசிக்கல் விஷயங்கள் எல்லாமே சரியாச்சு. நன்றி மாஸ்டர், எங்களுக்கு வழி காமிச்சாருங்க. நல்லா இருக்கும், உண்மையாகவே ரொம்ப நல்லா இருக்குங்க. ஒரு 10 லட்ச ரூபா வரையும் செலவு பண்ணேன் 1.5 வருஷத்தில். ஆனால் எனக்கு வந்து தீர்வு கிடைக்கல. உறவுகள் போன பிறகு மனக்கவலையில் வியாதி வந்தது. நிறைய டென்ஷனில் வியாதிகள் அனுபவித்தேன். அப்புறம் சந்தோஷமும் போயிடுச்சு. அந்த நேரத்தில் வாழ்கிறதா சாவறதா அப்படின்ற ஒரு கட்டத்தில் இருக்கிறப்போ தான் எனக்கு வந்து 25 வருஷமாக ஸ்கின் அலர்ஜி, அதே 25 வருஷமாக கர்ப்பப்பை கோளாறு, இப்போது இடையில் வந்து பிபி, சுகரு, மூட்டு வலி, வெரிகோஸ் வெயின் அப்படின்னு இத்தனை பிரச்சனைகள். இதுக்காக ஒட்டு மொத்தமாக எங்கே போனாலும் நிரந்தர தீர்வு இல்லை, கண்டினியூவாக மாத்திரை சாப்பிட்ணும், ஆயில் முழுக்க அப்படின்ற ஒரு சூழ்நிலை வரப்போ நான் ரொம்ப நொந்து போயிட்டேன். ஒரு 10 லட்ச ரூபா வரையும் செலவு பண்ணேன் 1.5 வருஷத்தில். ஆனால் எனக்கு வந்து தீர்வு கிடைக்கல. ஒரு 10 லட்ச ரூபா வரையும் செலவு பண்ணேன் 1.5 வருஷத்தில். ஆனால் எனக்கு வந்து தீர்வு கிடைக்கல. நான் முதல்ல நினச்சது எனக்கு பணம் தேவை, உறவு தேவை, திரும்பவும் சந்தோஷம் வேணும் அப்படின்னு இருந்தாலும் எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்குமானா கிடைக்காது. அட்லீஸ்ட் ஹெல்த்தாவது பாதுகாத்துக்கலாம் அப்படின்றப்போ தான் அக்கா சொன்னாங்க நீங்கள் வந்தேன். ஃபஸ்ட்டு டே கிளாஸுக்கு வந்து வீட்டுக்கு போகிறேன், என்னோடய ஸ்கின்னில் இருக்கிற மாற்றத்தை நான் உணர்ந்தேன். 2வது செகண்ட் டே என்னுடைய கர்ப்பப்பையில் இருக்கிற கழிவுகள் வெளியேறத அதோட இது வேறு மாதிரி
அது ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தால் எவ்வளோ லட்சம் ஆயிருக்குன்னு தெரியாது. அது கிளியர் ஆகி இது 2வது மாதம் நான் நார்மலாக இருக்கேன். இத்தனைக்கும் மருந்து மாத்திரை இல்லை. இந்த வெரிகோஸ் வெயினால் நைட்டில் தூக்கம் கிடையாது எனக்கு. நான் டோட்டலாக 2 மாதம் ஆச்சு எல்லா மாத்திரையும் நிறுத்தி. ஆனால் இன்றைக்கி நிம்மதியாக தூங்குறேன். எனக்கு நான் ப்ளஸ் டூ குரூப் எடுக்கிறப்ப நர்ஸ் எடுத்தேன். ஏன்னா நான் நர்ஸ் ஆகணும்னு. அது ஒரு பெரிய விஷயம் இன்றைக்கி நர்ஸ் ஆகிறது. ஏன்னா நான் 4 பேருக்கு சேவை பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். அது நடக்கலை, மேரேஜ் ஆயிடுச்சு. உள்ள ஒரு தாக்கம் இருந்துனே இருந்தது. இந்த கிளாஸுக்கு நான் வந்ததே ஹெல்த்துக்காக தான் வந்தேன். ஆனால் இது மொத்தமும் கிடச்சிச்சு இந்த 8 வாரத்தில். இதை தவிர்த்து என் 25 வருஷ ஆசை நிறைவேறியிருக்கு. இன்றைக்கி நான் இந்த ஒரு 4 வாரத்தில் 30 பேருக்கு ஹீலிங் பண்ணியிருக்கேன். 30 பேரில் எல்லாம் ரிசல்ட் சொல்லியிருக்காங்க. கடைசியாக இப்போ ஒரு 65லேருந்து 70 வயசு அவங்களுக்கு ஹார்ட்லேருந்து வெளியே வர பைப்பில் ஏதோ அடைப்புன்னு சொல்லி அவங்களுக்கு ஹீலிங் பண்ணியிருக்கேன். நேற்றுக்கு அவ்வளோ வயசானவங்க என் கையை பிடிச்சி என் காலை தொட்டு கும்புறப்ப எனக்கு ஒன்றுமே புரியாது, தடன்னு ஆயிடுச்சு. அத்தனை புகழும் அத்தனை பெருமையும் எங்கள் குரு அவர்களுக்கு மட்டுமே சேரும். குரு சொல்லி கொடுத்த பயிற்சியை வச்சு நான் டிஸ்டன்ஸ் ஹீலிங்கும் பண்ணியிருக்கேன். அவர் சவுதி அரேபியா குவைத்தில் இருந்தார். ஒரு இன்ஸ்டியூட்டுக்கு போவேன், குளோபல் ஹார்ட் அப்படின்னு சொல்லி. அவங்க கேர்டேக்கர். அந்தம்மா என் ஒய்ஃப் குவைத்தில், என் வீட்டுக்கார் குவைத்துக்கு போயிருந்தாருன்னா இங்கே வந்துட்டு போகும்போது ஒரு கார் ஆக்சிடெண்ட் ஆகி ஐசியூவில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அந்த ஹீலிங்கை நான் உங்கள் வீட்டுக்காருக்கு நான் பண்ணுறேன், ஃபஸ்ட்டு எனக்கு அவரோட ஃபோட்டோ மட்டும் எனக்கு வாட்ஸ்அப்பில் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அவரோட ஃபோட்டோவை வாங்கி ஃபஸ்ட்டு ஒரு 3 days தான் கண்டினியூவாக பண்ணேன். ஃபஸ்ட்டு என்னோடய ப்ராக்டிஸ் எல்லாம் முடித்த உடனே முதல்ல அவரோட ஃபோட்டோ வச்சு தான் ஹீல் பண்ணுவேன். 3 நாள் தான் பண்ணேன். ஒரு 5 or 6 days கழித்து, ஆனால் உங்களுக்கு கோடான கோடி நன்றிகள் சொல்லணும், நான் கும்பிட்ற கடவுளாக நான் உங்களை பார்க்குறேன் என்னங்கா அப்படின்னா அழுதுகிட்டே தான் பேசினாங்க. அவங்களோட பேசவே முடியல, ஒரே எமோஷனாக தான் பேசினாங்க. முதல்ல அழுகின்னு எடுத்துகிட்டு சொல்லுங்கள் அப்படின்னா, என் வீட்டுக்கார் ஐசியூலேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி நேற்று வீட்டுக்கே வந்துட்டார். சண்டே தனி ஒரு ஆளாக ஃப்ளைட்டில் தானாகவே வந்துட்டார். நீங்கள் ஒரு தடவை தயவு செஞ்சு நேரில் அவருக்கு இன்னொரு தடவை அப்படின்னு ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதுனால திரும்ப நேரில் போய் அவருக்கு இன்னொரு தடவை ஹீலிங்கும் கொடுத்துட்டு வந்தேன். இப்போ ஒரு பரிபூர்ணமாக குணமாகி நல்ல ஹெல்த்தோடு இருக்கார். சடனாக தூக்கத்துலேருந்து எழுந்து இன்னமா உட்காந்துட்டு இருக்கேன்னா கால் வலிக்குது, ரொம்ப குடையுது அப்படின்னு சொன்னாங்க. நான் ஹீல் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். சரி நீங்கள் அதை வேணால் பண்ணுங்கள், ஜஸ்ட் உட்கார வச்சு ஒரு 2-3 நிமிஷம் தான். 2-3 நிமிஷத்துலேயே ஃபுல்லாக உங்களுக்கு வலி ஃபுல்லாக ரிலாக்ஸ் ஆகி அடுத்த கொஞ்சம் நேரத்துக்குலாம் தூங்கிடலாம், எல்லாமே நார்மல் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி படுத்து நல்லா டீப்பாக தூங்கி அனுப்பிச்சாங்க. மறுநாள் அவங்களுக்கு அந்த ஃபீலிங்கே இல்லை. அதேமாதிரி என்னோட பெரிய பையன் அவனை போன வாரம் இதே கால் வலி தான் அவருக்கும். ஸ்கூலில் பிடி டைமில் விளையாடும் போது கால் லைட்டாக ஸ்லிப் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூட்டுக்கு கீழே வலி அப்படின்னு சொல்லிட்டு நீ ஃபுல்லாக ரிலாக்ஸாக படுத்துரு அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணேன். அதுவும் குரு சொல்லி கொடுத்த கலை தான். அவருக்கு தெரிஞ்ச கலைகள் எல்லாமே நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாரு. அதை ஏதோ ஒரு சில பெர்சன்டேஜ் நான் யூஸ் பண்ணதுலேயே நான் ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் அடைஞ்ச மாதிரி ஒரு சந்தோஷம் கிடைக்கிது. அவனுக்கு அந்த ஜஸ்ட் ஒரு 10 minutes தான் ஃபுல்லாக டீப்பு கூட்டு போய் அன்னைக்கு நைட்டு 10 மணிக்கு தூங்கினவர் மறுநாள் காலையில் 8 மணிக்கு நான் தட்டி எழுப்பும்போது தான் எழுந்துக்கிறாரு. வலியெல்லாம் ஃபுல்லாக முடிஞ்சு போயிட்டு அவ்வளோ டீப்பாக ஸ்லீப் பண்ணி தான் எழுந்து வந்தார். மறுநாள் காலையில் நார்மலாக ஸ்கூலுக்கு போனார். 2 நாள் கழித்து திரும்ப அவரே கேட்குறாரு, நான் அன்றைக்கி நைட்டு என்னை தூங்க வச்சு அதே மாதிரி திரும்ப நீ தூங்க வைக்கிறியா அப்படின்றாரு. உடம்பு சரியில்லை, டாக்டர்கிட்ட போனால் 5.3 பிளட் இருக்கு, நீ எல்லாம் எப்படி உயிரோடு இருக்கேன்னு கேட்டாங்க. இப்போயாச்சும் கொஞ்சம் பூசினா மாதிரி கொஞ்சம் நிற்கிற கண்ணங்கரே எல்லாம் ஒல்லியாக ஆகி போய் ஒன்று நம்மளை தற்கொலை சாணம், இல்லை நம்ம கஷ்டம் நம்மளை கொண்டுடும். ஒரு நாளைக்கு 11க்கு மேலே இருக்கணும். 3 மாதம் கழிச்சு பிளட் டெஸ்ட் எடுக்கிறேன், 11.3. அறித்துயில் அறிவோம், அற்புதமாய் வாழ்வோம். ஏஏபிஎஸ் படிச்சிருக்கோம் நாங்களாம், அறித்துயில் அறிவோம். ஓகேங்களா? என்னென்னா இப்போ இவங்களுக்கு மேடமுக்கு ஏதாவது ஒரு டிஸ்கம்ஃபர்ட் சின்னதாக இருக்குன்னா இப்போ என்னால் ஹீல் பண்ண முடியும். என்னை நானே பார்த்துக்கிறதே சேலஞ்சாக இருந்தது போக இன்றைக்கி அடுத்தவங்களை ஹீல் பண்ணக்கூடிய நிலைமைக்கு நான் வந்திருக்கேன். இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ மட்டும் இல்லை, டிஸ்டன்ஸ் ஹீலிங் கூட எங்களால் பண்ண முடியும். அந்த ஹீலிங் தேவைப்படுறவர் இந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் we can heal them. ஒன்று மேலே தூக்கம் இல்லைனாக்கா, தூக்கம் இல்லைன்னா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். பக்கத்தில் எல்லாரும் தூங்கின்னு இருப்பாங்க, எல்லாருமே தூங்கின்னு இருப்பாங்க. நான் உட்காந்து
எப்படி தூக்கம் வருதுன்னே தெரில. நமக்கு மட்டும் வந்தே தொலைய மாட்டேங்குது. இப்படி போகிறாங்க இப்படி வராங்க தூங்கிடுறாங்க, நமக்கு வர மாட்டேங்குது. அவங்க மட்டும் சந்தோஷமாக நிம்மதியாக தூங்குறாங்க, எனக்கு வர மாட்டேங்குது. ஆயிடுச்சா? இந்த தூக்கத்தை பற்றி எல்லாருக்கும் சொல்ல முடியாது. யார் அதில் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு அது எந்த மாதிரி விஷயம் தெரியும். எல்லாருக்கும் தூக்கம் வருதுங்களா? தூக்கம் வரல. அப்போ அவங்களுக்கு தான் தெரியும் அந்த தூக்கத்தோடைய அருமை. நான் நிம்மதியாக சந்தோஷமாக தூங்கியே ரொம்ப நாள் ஆச்சு. மனசுக்குள்ளே ஏதாவது பிரச்சனை இருக்குது அவங்களுக்கு, நான் தூங்குற மாதிரி தான் இருக்குது, மண்டைக்குள்ளே ஏதோ ஒன்று ஓடிக்கினே இருக்குது, எழுந்திரிச்சாலும் எனக்கு அது சம்மந்தமாகவே இருக்குது, உடம்புலாம் அடிச்சு போட்ட மாதிரி இருக்குது, சோர்வாக இருக்குது, திருப்பி என்னால் வேலைக்குள்ளே என்ட்ராக முடியல, நான் தூங்குறேன். ஆனால் மண்டைக்குள்ளே ஓடுது. அது தூக்கமா? இல்லை. தூங்குனாக்கா காலையில் ஏந்திரிக்கும் போது தெரியணும். மேலே ஒரு 2 ட்ரெயின் ஏறி போயிருந்தாலும் யானை ஏறி போயிருந்தாலும் காலையில் தான் தெரியணும். அந்த அளவுக்கு அடிச்சு போட்டு தூங்கணும். அந்த மூலையில் போட்டாங்கன்னா இந்த மூலையில் இருக்கணும். நைட் தூக்கத்தில் கராத்தே குங்ஃபு கலரின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சேர்ந்து பயிற்சி பண்ண மாதிரி அந்த பம்பை விழுந்து கிடக்கணும். அதுதான் ஒரு நிம்மதியான தூக்கம். அப்போ அந்த தூக்கம் வந்து முடிஞ்சு போச்சு. இந்த அளவுக்கு ஒரு நிம்மதியான தூக்கத்தை கிடைக்காதவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. தூக்கம் அப்படின்றது அவ்வளோ முக்கியம். நீங்கள் தூங்குனீங்க அப்படின்னாக்கா உடம்புக்குள்ளே இருக்க தேவையில்லாத டாக்ஸின், விஷம் எல்லாத்தையும் வெளியேற்றும். நீங்கள் தூங்கினா மட்டும்தான், அதுவும் ராத்திரி தூங்கினா மட்டும்தான்.